ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ஒரு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற ஃபார்மெட்டில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 1 கப் துவரம்பருப்பை ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அது கூட தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. இந்த கேப்பில் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கடுகு, வெந்தயம், சீரகம், மல்லி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது காய்கறி நல்லா வெந்திருக்கும். அது கூட வேக வச்ச பருப்பு, நம்ம அரைச்ச மசாலா, 1 கப் புளி தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. அப்போ தான் செட் ஆகும். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி சாம்பாரோட கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா கம்மன்னு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Download ShareChat.